வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, மங்கலம் ஆகிய இரு கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலகங்கள் ரூபாய் 31 லட்சம் மற்றும் ரூபாய் 34 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட திறப்பு விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், துணை ஆட்சியர் தெற்கு குமரன், செயற்பொறியாளர் கோபி, தாசில்தார் சேகர், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் வடக்கு 3வது குறுக்கு தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் கோகுல கண்ணன், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியின் மண், மொழி, மானம் காக்க திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரை நிகழ்வு மற்றும் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்குகளை உறுப்பினர்களாக சேர்க்கை நிகழ்வு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ராஜன் எம்பி கலந்து கொண்டு உருளைன்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன் தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகத்ராஜன் எம்பி, வளமான புதுச்சேரி, வலிமையான புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் இன்று உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி என்றுமே திமுக கோட்டைதான். மேலும் அதை வலிமைப்படுத்த அனைத்து தொகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்த அவர், திமுகவில் எழுச்சியை பார்க்கும்பொழுது தனக்கு 20 வயது குறைந்து போய் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். எந்த குடும்பத்தில் எந்த தொண்டன் இறந்தாலும் அவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நினைத்து வருத்தப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று தெரிவித்த ஜெகத்ராஜன் எம்பி, 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று அவர் தெரிவித்தார். அதுக்கு இதை பொறுத்தவரையிலும், கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். தயவு செய்து யாரும் அரசியலாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார். அதுதான் அவருக்கு பதில். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்தசட்டுப்பேட்டை, கொல்லிமேடு பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கொலை சம்பவம் அரங்கேறியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொலை நடந்த பகுதிக்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி லாஸ்பேட்டை, பெத்தசட்டிப்பேட்டை, கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் தொகுதிக்கு அப்பாற்பட்ட சில ரவுடிகள் அமர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. கடந்த 15 ஆண்டுகளில் எந்த சம்பவமும் நடைபெறாத நிலையில் தற்பொழுது கொலை சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு முழுக்க போலீசாரின் கவனக்குறைவே காரணம் என்று குற்றம் சாட்டினர். இந்த பகுதி மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு 24 மணி நேரமும் தனியாக காவலர்களை அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார். கடந்த 15 ஆண்டுகளாக கொலை சம்பவம் இல்லாத இடத்தில் ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, தற்பொழுது மனிதனை கடிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை மாறி உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து அவர் பகுதி பெண்கள் கூறும்பொழுது, இரவு நேரத்தில் குடிபோதையில் குடித்துவிட்டு ரகளைகள் செய்கிறார்கள். இதனால் வீட்டில் உள்ளவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. உடனடியாக போலீசார் தங்களுக்கு பாதுகாப்பு அளித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரவு நேரத்தில் வருபவர்களை நாங்களே விரட்டி அடிப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அதாவது இது நானும் எவ்வளவு பொறுமையா காவல்துறைக்கு பல தடவை நம்ம முறையிட்டோம். இது ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 15 வருடங்களா நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றல இருந்து இது வரைக்கும் ஒரு 302 கூட
இந்த கொலை சம்பவம் என்னுடைய லிமிட், எங்களுடைய லாஸ்பேட்டை லிமிட்ல நடந்ததே கிடையாது. முதல் முறை இது. அதாவது புதுச்சேரியில எங்கெங்கயோ நடந்துட்டு, அதாவது சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற கதையா. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளரை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கூறுகையில், புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் அந்த பகுதி பொதுமக்களில் கோரிக்கைகள் அடிப்படையில் என்னால் பரிந்துரைக்கப்பட்டு டிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தவன் திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக இந்து சமயத்துறையால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். அது முதற்கொண்டு இதனால் வரையில் இந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அவரால் இதுவரை பரிந்துரை செய்யப்படவில்லை. மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு மேற்படி திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் செய்வதற்காக முதலமைச்சர் தலைமையில் எனது முன்னிலையில் நடைபெறுவதாக உற்சவ பத்திரிகை தயார் செய்து வழங்கினர். அந்த உற்சவம் ஊர் மக்களுக்கும் இவருக்கும் உள்ள கருத்து வேறு காரணமாக நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக எனது அலுவலக மேற்படி தனி அதிகாரி அழைத்து நான் விளக்கம் கேட்டு அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. அப்பொழுது நான் அவரை ஒரு நாள் உற்சவம் கூட தங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியவில்லை, எப்படி நீங்கள் மேற்படி திருக்கோவில் திருப்பணியை மேற்கொள்ள முடிப்பீர்கள் என்று கேட்டேன். இதனை மனதில் வைத்துக் கொண்டு ஊர்கூட்டத்தில் எனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பேசியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் என்னை பற்றி அவதூறாக கூறியுள்ளார். இது மிகவும் தவறான செயலாகும். எனவே அவர் மீது துறை ரீதியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். கேட்டபோது எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் பண்ணல. அதாவது நான் சொன்னேன், இங்கே எஸ்ஓ ஒரு நாள் திருவிழா கூட உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் எப்படி நம்ம கோயில் கட்டி எப்படி நம்ம முடிக்க முடியும், நீங்கள் கடகடன்னு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிது நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு. அவர் என்னன்னு தெரியல, நேற்று ஒரு மீட்டிங் போட்டாங்க. அவர் எடுத்துன்னு வரும்போது லிஸ்ட்டு ஒரு 50 பேர் போட்டு லிஸ்ட் எடுத்துன்னு வந்தார். நான் சொன்னேன் 50 பேர் வச்சு உங்களால் வேலை செய்ய முடியாது, நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்ம சீக்கிரமாக கோயில் கட்டி முடிக்க முடியாது, நீங்கள் நல்ல கோயில் கட்டுறவங்களா பார்த்து அது இறைவனோட அந்த ஈடுபாட்டில் இருக்கிறவங்களா பார்த்து ஒரு 15 பேருக்கு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சோம். புதுச்சேரி நகர பகுதியான காலதீஸ்வரர் கோவில் வீதியில் சொசைட்டி புரோகிரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டடம் பழமையானதால் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இப்பள்ளி கட்டடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டடத்தில் வேறு வணிகர் பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினார்கள். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமை மிக்க கட்டடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஸ்கூலை இன்னைக்கு டேட்ல இங்கேருந்து படிச்சுட்டு எல்லாமே பெரிய லெவலில் நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க. இதை மாற்றி, அதாவது இந்த கட்டடமே ஸ்கூல் நடத்துறதுக்காக தான் அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அங்கே ஸ்கூல் மட்டும் தான் நடக்கணும். இதை எந்த லெவல்லையும் மூடக்கூடாது. இதுக்காக இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். சென்னையின் இதயத்தில் இருந்து வெற்றி பாதையின் வளர்ச்சிக்கு புதிய வரையறைகளை உருவாக்கும் சார்லஸ் குழுமம் ஒற்றுமையான தலைமைத்துவத்துடன் 35 வெற்றிகரமான நிறுவனங்களை கொண்டுள்ளது. உலக அளவில் அறியப்பட்ட குழுமத்தின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் 2000ஆம் ஆண்டு முதல் நிறுவப்பட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்று வெற்றியின் அடையாளங்களாக திகழ்கின்றன. மாடர்ன் அண்ட் கிரியேட்டிவ் வரைபடங்களை நகரங்களாகவும் காகிதத்தில் வரையப்பட்ட கனவுகளை குடியிருப்புகளாகவும் மாற்றுகிறது. SS மியூசிக் இன்றைய தலைமுறையின் இதய துடிப்பு. அலெக்சாண்டர் குதிரை பயிற்சி மையம் சிறந்த பயிற்சியாளர்களின் ஆலோசனை மற்றும் நிகழ்வுகள் மூலம் ஆரம்ப நிலை பயிற்சி பெறுபவர்கள் முதல் அனுபவமிக்கவர்கள் வரை ஒவ்வொருவருக்குமான குதிரை பயிற்சி அனுபவத்தை அளிக்கிறது. விசில் ஸ்போர்ட்ஸ் ஹப் தொழில்முறை வீரர்களில் இருந்து வார இறுதி பொழுதுபோக்கு வீரர்கள் வரை தினமும் 300க்கும் மேற்பட்ட விளையாட்டாளர்களை வரவேற்கிறது. M-IN ஹோட்டல்ஸ் சுற்றுலா துறையில் பயண அனுபவங்களை வழங்குகிறது. சவுத் ஸ்டார் ரயில் பயணத்தின் புதிய வரையறைகளை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு டிராகன்ஸ் ஹாக்கி அணி மாநிலத்தின் விளையாட்டு மரபை மீண்டும் உயிர்த்தெழச் செய்கிறது. PDS பொதுமக்கள் விநியோக முறையை
உயர்தரமானதாகவும் நம்பகமாகவும் வழங்குகிறது. பில்லியனேர்ஸ் கார் கிளப் சூப்பர் கார் மற்றும் சூப்பர் பைக்குகளின் பிரம்மாண்ட அனுபவத்தை ஒருங்கிணைத்து தருகிறது. டியர் லாட்டரி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் பிரபலமான டியர் லாட்டரி இப்பொழுது உலக அளவில் விரிவடைகிறது. சார்லஸ் டெக்னாலஜிஸ் டிஜிட்டல் மாற்றத்துக்கு வழிகாட்டி தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குகிறது. மிஷன் ரூமி 1 இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டை சார்லஸ் குழுமம் இணைந்து உருவாக்கியுள்ளது. ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 1 தொழில் முனைவோருக்கு வழிவகுக்கிறது சார்லஸ் குழுமம். மாசுபட்ட நீரை தூய்மையாக்கும் MIW மிரக்கிள் இன் வாட்டர் தொழில்நுட்பம். எதிர்கால திட்டங்களாக பைக் திட்டங்கள், ஏர் டாக்ஸி திட்டங்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சானிட்டரி நாப்கின்கள், அரசு பள்ளி மேம்பாடுகள், கல்வி உதவித் தொகைகள் மற்றும் சிறுபான்மை மாணவர்களுக்கு உதவி வருகிறது. பிசியன் கேம்ஸ் விளையாட்டு பயிற்சி, துப்பாக்கிச் சுடுதல், தடகளம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஊக்கமளிக்கிறது. திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சார்லஸ் குழுமத்தை தவிர மார்டின் குழுமத்தின் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இயக்குநராக தொடர்கிறார். தொழில்களை வடிவமைத்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி வலிமையான எதிர்காலத்தை நோக்கி நகரும் சார்லஸ் குழுமம் நாளைய இந்தியாவிற்கான முன்னோடி. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணற்றை பாதுகாக்கும் பொருட்டு அதனை சுற்றி புதிய மதில் சுவர் கட்டுவதற்கு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 38,16,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இப்பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு இந்தியாவின் மாநில அளவிலான 2வது கராத்தே பயிற்சி முகாம் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு கிராண்ட் மாஸ்டர் ஆன்ஷி ஜாக்கோப் தேவகுமார் தலைமை தாங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். இதில் ப்ளூ ஸ்டார் பள்ளியின் துணை தாளாளர் சாலை சிவசெல்வம் சிறப்புரையாற்றினர். தலைமை பயிற்சியாளர்கள் விமல், முருகன், முருகையன், சங்கர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர். விழா ஏற்பாடுகளை கிங் மேக்கர் லக்ஷ்மணன், கராத்தே அகாடமி தலைவர் ராஜேஷ் தலைமையில் பயிற்சியாளர்கள் மோகன், ஜானகிராமன், மணிகண்டன், நாகராஜ், வெள்ளையப்பன், சரவணன், சந்தோஷ், ராஜசேகர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் அரும்பார்த்தபுரம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட கராத்தே பயிற்சி பள்ளியையும் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக திருநாவுக்கரசு தலைவர் அவர்கள் தலைமையில் இன்று காலை முதல் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் நியாய விலைக் கடை பணியாளர்கள், வெளிக்கொணர்வு மூலம் பணியாற்றி வரும் நகை மதிப்பீட்டாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களை சந்தித்து வரும் பல்வேறு இடர்பாடுகளை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக ஒருநாள் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமும் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 650க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் நகரம் இன்று மாலை 2:30 மணி முதல் விருதாச்சலம் வட்டம் புது வேப்பங்குறிச்சி, ஓமங்கலம் அஞ்சல், டாக்டர் அம்பேத்கர் நகர் 2வது தெரு என்ற முகவரியில் வசித்து வரும் தினேஷ்குமார், தகப்பன் பெயர் கணேசன் என்பவர் ஊமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து மஞ்சக்குப்பம் கார் ஸ்டாண்ட் அருகில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு மற்றும் நலசங்கம் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் நடத்தினர். இதில் பெண்கள், ஆண்கள் என 25 பேர் கலந்து கொண்டுள்ளனர். காவல்துறையினரிடம் அனுமதி ஏதும் பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சரியான தீர்வு காணப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டனர்.
கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒடிசா மாநில கஞ்சா வியாபாரி ஒருவர் கஞ்சா கடத்தி வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள கஞ்சா வியாபாரிகளுக்கு சப்ளை செய்ய போவதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்படி ஒடிசா மாநில கஞ்சா கடத்தல் நபர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்யும் நபர்களை பிடித்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிறப்பித்த உத்தரவின் பேரில் கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார், காவல் ஆய்வாளர் கதிரவன், உதவி ஆய்வாளர்கள் தவச்செல்வம், ஆனந்தகுமார், பிரசன்னா மற்றும் போலீசார் கடலூர் கஸ்டம்ஸ் ரோடு வெளிச்சமண்டலம் அருகே சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த நபர்களை கண்காணித்து அவர்களை வளைத்து பிடித்து சோதனை மேற்கொண்டதில் 22 கிலோ கஞ்சா இருந்ததை கைப்பற்றியும் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் SN சாவடி தங்கபாண்டியன், திருப்பாதிரிப்புலியூர் சரவணா நகர் சிவா, பச்சையங்குப்பம் தீனா, பச்சையங்குப்பம் துளசிதாஸ், SN சாவடி சதீஷ், KN பேட்டை தேவா, தொட்டி பெரிய காலனி கடலூர் ஆகாஷ், கூத்தப்பாக்கம் நாராயணன், வன்னியர்பாளையம் ரவி, அங்கச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணசாமி, திருவாமூர் கோகுல கிருஷ்ணன், விருதாச்சலம் வீரபாண்டியன் தெரு அப்பு, தப்பி ஓடிய எதிரி பிரதாப் சுவை, கொலமண்டலா பாத்ரா போஸ்ட் கஞ்சம் மாவட்டம் ஒடிசா மாநிலம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் கஞ்சா கடத்தி வந்த எதிரி பிரதாப் சுவன் என்பவர் நடுவரப்பட்டு காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா, காவல் ஆய்வாளர்கள் நந்தகுமார், சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், முருகன் மற்றும் போலீசார் சிலம்பிநாதன்பேட்டை அருகே உள்ள முந்திரி தோப்பில் சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த நபர்களை கண்காணித்து அவர்களை வளைத்து பிடித்து சோதனை மேற்கொண்டதில் 20 கிலோ கஞ்சா இருந்ததை கைப்பற்றியும் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிரதாப் சுவைன், கொலமண்டலா பாத்ரா போஸ்ட் கஞ்சம் மாவட்டம் ஒடிசா மாநிலம் வைத்தீஸ்வரன் JM மருத்துவமனை பின்புறம் திட்டக்குடி ராஜ்குமார், புலிகரம்பலூர் அருண்குமார், அடரி வேப்பூர், பாலச்சந்தர் ரெட்டைக்குறிச்சி வேப்பூர், ஸ்ரீநாத் கீழ்கவரப்பட்டு பன்ருட்டி, ஷேக் என்கிற ஜெயகணேஷ் PN பாளையம் மேல் பட்டாம்பாக்கம் பன்ருட்டி, ஜெயசூர்யா நத்தப்பட்டு கடலூர், ஜானா PN பாளையம் பன்ருட்டி, முகமது அசீம் பாஷா லப்பை குடிக்காடு பெரம்பலூர், சையத் முஸ்தபா வாலிகண்டபுரம் பெரம்பலூர், மாம்பழம் என்கிற அசோக் ராமன் சொரத்தான்குழி பன்ருட்டி, நித்தி என்கிற மனோஜ்குமார் சேட்டுத்தங்கக்குப்பம் விருதாச்சலம், ராம்குமார் மேலக்குப்பம் விருதாச்சலம், அங்கயம் என்கிற ரத்தினவேல் சேட்டுத்தங்கக்குப்பம் விருதாச்சலம் ஆகியோர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட 27 குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 42 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய காவல் அதிகாரிகளை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார். இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம். கைது செய்து சிறை அடைக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.